இந்த தீர்ப்பை பற்றி நான் ஒரு தப்பு சொல்லலை. கண்டிப்பாக அந்த ஞானசேகரன் சொல்கிற அந்த அரக்கன் வந்து தண்டிக்கப்படணும். அண்டு இது ஊர் உலகத்துக்குமே தெரியும் அவன் ஒரு குற்றவாளின்னு. அப்போது இவங்கெல்லாம் என்ன நச்சல் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இந்த இபிஎஸ்ஸோ இந்த எடப்பாடி இந்த பழனிசாமி எல்லாம் எனக்கு கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காதுன்னா அவனுமே ஒரு கொலைகாரன் தான். ஆனால் இப்போ அந்த ஆள் வந்து எதிர்கட்சி தலைவராக உட்காந்துட்ருக்குது. ஓகே, ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து அவர் என்ன கேட்குறாரு, அந்த ஆள் என்ன கேட்குது, யார் அந்த சார் சரி, அதில் ஒன்றும் தவறே கிடையாது. ஏன்னா அவன் வந்து அந்த பொண்ணு சொன்னது தான். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை தான் சொல்லியிருக்குது. ஒரு சார் கூப்பிட்றாரு, நீ வா, நீ அவரோட நல்லா இது டைம் ஸ்பெண்ட் பண்ணும், இப்படி எப்படின்னு இவன் மிரட்டியிருக்கான். அப்போ வந்து அந்த பொண்ணு பொய் சொல்லல இல்லையா. அதுக்கப்புறம் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் இருந்துச்சு, இப்படியெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லிச்சு அது இந்த போலீஸ்காரங்க, ஏன்னா இவனை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த நீதி அரசர்களுக்கு தான் இந்த பாராட்டே போகணும். நாட் ஃபார் திராவிட மாடல், திராவிட கவர்மெண்ட், ஸ்டாலின் எல்லாம் பொய் பித்தலாட்டம். ஏன்னா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பீல் போய் என்ன பண்ணியிருக்காங்க, சிபிஐ வேணான்னு சொல்லி. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை சிபிஐ வந்தால்? இப்போ வந்து அந்த அதிமுக அவங்களும் ஒன்றும் யோகி சிகாமணிகள் கிடையாது. ஆனால் அந்த பொள்ளாச்சி கேஸில் கடைசியில் சிபிஐக்கு தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு இது அந்த போலீஸ், அந்த ஸ்டேஷன் போலீஸ், அதுக்கப்புறம் சிபிசிஐடிலேருந்து இவருக்குன்னு சிபிஐ வந்துச்சு. அப்போ இவங்க என்ன கதை சொல்கிறாங்க, அவங்க எதுக்கு சிபிஐ கொடுத்தாங்கன்னா அப்போ வந்து ஆளும் கட்சி பிஜேபியோட இவங்களுக்கு அலையன்ஸ் இருந்ததால் சிபிஐ வந்து இவங்களுக்கு சாதகமாக செய்யும் சொல்லிட்டு இப்போ இருக்கும் இந்த ஊடகங்கள், தட் இஸ் திராவிடா மாடல் ஊடகங்கள் ப்ளஸ் இந்த திமுக கிட்ட காசு வாங்குறதான ஒன்றும் மாடல் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் இந்த துட்டு வாங்கிட்டு இருப்பானுங்க எல்லாரும். இந்த சேனல் நடத்துகிறவங்க முக்கால்வாசி பேர். ஓகே, அப்போ வந்து அவங்களோட அஃபிலியேஷன் அந்த கட்சிக்கு, இப்போ பிஜேபி அஃபிலியேட்டட் கட்சிங்க இருப்பாங்க. அப்போ வந்து இந்த கிறுக்கு பையன் என்ன பண்ணான், இந்த அண்ணாமலை பெரிய போய் ஒரு சாட்டை எடுத்துட்டு அடிச்சுட்டு நான் செருப்பை போட மாட்டேன் இது அது. அவனே முதல்ல யோகி சிகாமணி, அவனே ஒரு பொம்பளை பொறுக்கி. அதுக்கப்புறம் அவன் கட்சியிலே அதுக்கு ஒரு மாதத்தில் அந்த ஐ திங்க் ட்ரிச்சின்னு நினைக்கிறவங்க கட்சிக்காரன் ஒருத்தன் வந்து அம்மா பொண்ணு வந்து மானபகம் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அதை பற்றி யாருமே பேச. அப்போ பிஜேபியில் இருந்தவங்கெல்லாம் வாயில் கொட்டை வச்சுருந்தான்.